அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் தொழுகை. அப்படியாப்பட்ட தொழுகையை நம்மெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த தொழுகைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம ஏன் அந்த தொழுகை தொழுகிறோன்னு கேட்டால், நம்மளை படைச்ச இறைவனை 5 வேளை நினைவு கூறும் விதமாக தான் அது தொழுகிறோம். அப்படியாப்பட்ட தொழுகையை நம்மளாம் விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கிடுங்க. இப்போ நான் ஃபஜர் தொழுகாமல் நான் தூக்கத்திலே மௌத்தா போயிடுறேன். அப்படிங்கும் போது நான் மறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட எந்த நிலையில் போய் நிற்பேன்? அல்லாஹ் என்கிட்ட முதல் கேள்வியே கேட்குறது அஸ்ஸலா தான். நீ தொழுகையை நிறைவேற்றினான்னு தான் கேட்பான். வாரத்தில் 35 வேளை தொழுகை இருக்குது. அதில் நம்மளால் ஜும்மாவுக்கு மட்டும்தான் போக முடியுமா? அல்லாஹ் நம்மளுக்கு ஜும்மாவை மட்டும் தான் கட்டளை இட்டிருக்கானா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு ஜும்மாவை மட்டும் தான் தொழுக சொல்லி கட்டளை இட்டிருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட கண்ணியமான தூதர். அந்த கண்ணியமான தூதருடைய சமூகத்தில் இருந்து கொண்டு இந்த தொழுகையை நம்ம எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ன ஸலாத்தி தன்ஹா அனில் ஃபாஸாய் வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. அந்த மாதிரி தொழுகை நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே பிறப்பால முஸ்லீம் ஆயிட்டோம், அதனாலதான் இவ்வளவு அலட்சியம். ஆனா சஹாபாக்கள் எடுத்துக்கிடுங்க, சஹாபாக்களுக்குள்ள எளிமையா அந்த இஸ்லாம் கிடைக்கல. அந்த இஸ்லாம் கிடைச்சதுக்கு பிறகு அவங்களோட ஈமானும் அவங்கள விட்டு போகவே இல்லை. ஆனா நம்மளுடைய ஈமான்லாம் பாருங்க எப்படிப்பட்ட ஈமானாக இருக்கு. நான் இப்ப ஒரு வீடியோ உங்களுக்கு ஆட் பண்றேன், அந்த வீடியோவை பாருங்க. ரஷ்யாவுல மக்கள்கள் எப்படி இந்த குளிர்ல நின்று தொழுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் ரஷ்யாவில் உள்ள மக்களுடைய ஈமான பாருங்க, நம்மளுடைய ஈமான பாருங்க, எது சிறந்ததா இருக்கும். முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு கூட நம்ம இஸ்லாத்தை ஏத்தி வச்சோம்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, ஏத்துக்கிடுவாங்க. ஆனா ஒரு முஸ்லீமை மூமினாக்குறது பெரிய கஷ்டம். ஏன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்த சொந்தமான அபுஜஹல் அவங்களுக்கே இந்த இஸ்லாம் கிடைக்கல, நம்மளுக்கு இந்த இஸ்லாம் எளிதாக கிடைச்சிருக்கு. அப்படியாப்பட்ட இஸ்லாத்துல உள்ள தொழுகையை நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நாள்ல இருந்து நம்ம நியத்து வச்சுக்கிடுவோம், இந்த நாள் முதல் என்னுடைய மௌத்து வரையும் நான் தொழுகையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. இந்த மாதிரி உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை குர்ஆனை படிக்க ஆசையாக இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.